ஒரு ட்ரெயின் 6 மணி நேரத்தில் போகிற சமயம் 7 மணி நேரம் ஆகும், சமயங்கள் 5 மணி நேரத்தில் போவோம், அதெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் அல்லாஹ் இவற்றை பற்றி என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு செகண்டினுடைய என்ன சொல்றது, ஒரு பிரிவு கூட வித்தியாசப்படாது. அந்த அளவுக்கு துல்லியமாக எந்தவித இடர்பாடு இல்லாம காலங்காலமாக அவை சுழன்று கொண்டிருக்கின்றன அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்ட இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மாத்தமாக பிறைய கண்ணால் பார்த்தாதான் முதல் பிறை, இல்ல போனா அது பிறை இல்லைன்னு சொல்லி இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திங்க, அறிவுக்கு வேலை கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய உள்ளத்துல என்ன பூட்டா போட்டப்பட்டிருக்கு, சிந்திங்க, ஆராயுங்க, விளங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்தபடி நீங்க சிந்திங்க. இப்ப நான் ஆயத்துக்கெல்லாம் சொல்றேன், குறிச்சுக்கிறேங்க. 2:189, 6:96, 9:36, 37, 10:5, 14:33, 16:12, 17:12, 21:33, 25:61, 55, 55ல 5, 36ல 39, 7ல 54, 13ல 2, 29ல 61, 31ல 29, 35ல 13, 36ல 40, 39ல 5. கிட்டத்தட்ட உங்களுக்கு மத்தியில இப்பொழுது நான் 19 வசனங்களுடைய எண்ணிக்கையை தந்திருக்கிறேன். முதல்ல சொன்னது அத்தியாயத்துடைய எண், இரண்டாவது சொன்னது வசனத்துடைய எண். உங்களுடைய வீடுகளுக்கு போய் பொறுமையாக இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் மனிதனுடைய கண்ணினுடைய கட்டுப்பாட்டில் பிறை இல்லை, அது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. மனிதனுடைய கட்டுப்பாட்டில் பிறை இருக்கின்றது. அது அவன் பார்த்தாதான் முதல் பிறை, இல்லை என்றால் அது பிறை இல்லை என்று சொல்லுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய மிக மோசமான அவதூறும் பொய்யுமாகும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பொய்யை சொல்லுகின்றானோ அவன் தன்னுடைய இடத்தை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை. முத்தவாத்திரான ஹதீஸ், பல நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது, பல நபித்தோழர்கள் அறிவிப்பது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க, மனிதனுடைய கண்ணுடைய கட்டுப்பாட்டில் பிறை கிடையாது. கண்ணால் பார்த்தாதான் பிறையும் சொல்வது ஹிமாலய தவறு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அப்படி சொன்னதுக்கு ஒரே காரணம், அன்று மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பத்தை தீர்ப்பதற்காக, சச்சரவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக, அவர்களுடைய பிளவை தீர்த்து ஒட்டுப்படுத்துவதற்காக. அப்ப நீங்க இப்ப சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம் எப்படிப்பட்ட குழப்பம்? அப்ப அதை தீர்ப்பதற்கு வழி என்ன? சமுதாய ஒற்றுமைக்கு ஒரே வழி, இவர்கள் சொல்லுவது போல் இந்த ஊர்ல பெறப்பாத்தாதான் இங்க பெருநாள், திண்டுக்கல்ல பெறப்பாத்தாதான் திண்டுக்கல்ல பெருநாள், கேரளாவில் பார்த்தாதான் கேரளாவில் பெருநாள் சொன்னா இது அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? அன்றைக்கு அது இருந்திருக்கலாம். அன்றைக்கு இங்க நடக்கிறது மதுரைக்கு தெரியாது, திண்டுக்கலுக்கு தெரியாது, திண்டுக்கல்ல நடக்கிறது கேரளாவுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு அப்படியா? கொஞ்சம் சிந்திங்க. அப்ப பிளவு எங்க இருக்குது? எப்படிப்பட்ட பிளவு ஏற்படுத்துகிறார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்தது இன்னும் சிந்திச்சு பாருங்க, அவர்கள் பேச்சில் உண்மையாளர்கள் இல்லை. அதாவது தடம் புரளுகிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இப்போ ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்கிறார்கள். உதாரணமா சிரியா தேசத்தில் வந்த ஒரு செய்தி. சிரியாவில் ரமலானுடைய ஆரம்பத்தில் பிறையை பார்த்து அங்கு நோன்பு நோற்றவராக மாதத்தினுடைய கடைசியில் மதீனா சேர்க்கிறார். ரமலானுடைய கடைசி ஷவ்வாலுடைய மாதத்தை பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்து சொல்றார். அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மறுக்கிறார். என்ன சொல்லி மறுக்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எங்களுக்கு கட்டளையிடவில்லை. இது எப்படி வழங்கணும்? தூரத்து செய்தி எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது அதுல இருக்கு.
இல்ல. எந்த அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா, ரமலானுடைய மாத செய்தியை ஷவ்வாலுடைய சந்தர்ப்பத்தில் வந்து சொல்றார். மாச கடைசியில 30 நாளுக்கு பிறகு வந்து சொல்றார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அறிவித்திருந்தா என்ன நடந்திருக்கு? அன்றைக்கு மதீனாவாசிகள் என்ன செய்திருப்பாங்க? போர்க்குடி தூக்கியிருப்பாங்க. நாங்க வந்து சனிக்கிழமை பெற பார்த்து இன்னைக்கு எங்களுக்கு 29 இருக்கு. அவங்க அங்க சிரியாவில் பார்த்தது பெரிய ஆதாரம் பற்றி செயல்படுத்துறீங்க. அப்ப நாங்க ஒரு நோம்பு கல்லா செய்யணுமா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்ப எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படுது அன்றைக்கு. அப்ப அதை தவிர்ப்பதற்குத்தான் அதை சொன்னாங்க. மற்றபடி சிரியாவில் பார்த்த பிறகை அன்று இரவே கிடைத்து சொல்லப்பட்டது நிராகரிக்கல. ஒரு மாசம் கழிச்சு வந்ததை நிராகரிக்கிறார். நல்ல யோசனை பண்ணுங்க. அப்ப இது சாதாரண விளங்கக்கூடிய விஷயம், விளங்க முடியாத ஒரு விஷயம் இல்லை இதுல. அதே போல வாகன கூட்ட செய்தி சகோதரர் லியாக்கத்திலே கூட சொல்லி காட்டினார். என்னன்னு சொன்னா, 30வது நோம்புல இருக்கிறாங்க, வாகன கூட்டம் வருது. எப்போ வருது? சாயங்கால வேளையில வர்றாங்க. அந்த நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துல இருக்குது. வந்து பெறப்பாட்ட செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? உடனே நோன்பை விட சொல்றாங்க. என்று சொன்னா நோன்பு வைக்கிறது ஹராம். பெருநாள் அடுத்த நாள் கொண்டாடிக்கங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த நாளுக்கு பெருநாளுக்கு வர சொல்றாங்க. இது ஆரம்பத்துல தெளிவா சொல்லிட்டு இருந்தவர்கள் அதுக்கு பிறகு எப்படி பல்ட்டி அடிச்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு விட சொன்னது நபித்தோழர்களுக்கு அல்ல, வந்த வாகன கூட்டத்தாருக்கு தான் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதையும் நம்பக்கூடிய ஒரு சாரார் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு அறிவு இருந்தா சிந்திச்சு பார்ப்பாங்க. வாகன கூட்டத்தார் நோன்பு பிறை பார்த்த பிறகும் நோன்பு விடாமல் வந்திருக்க முடியுமா? அறிவில்லாத ஜனங்கள் அவங்க, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ தெரியாதவங்களா? எந்த ஒரு ஹதீஸ்லயாவது பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய தவறு. அது மட்டுமல்ல, அப்படி வரக்கூடியவர்கள் என்ன செய்திருப்பாங்க? இரவோடு இரவாக வந்திருப்பாங்களா, அல்லது சாவகாசமாக பெருநாள்லாம் கொண்டாடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒட்டகத்துல ஒரு கூட்டமாக மெதுவாக அடுத்த நாள் சாயங்காலம் வந்து சேருவாங்களா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லையா? சரி, அப்படி வந்துட்டாங்க, தெரியாதனமா வந்துட்டாங்க, அவங்க சொல்றபடி ஏற்றுக்கிடுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? எங்களோடு இருந்து காலையில பெருநாள் கொண்டாடி விட்டு அவங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்களா, அல்லது உங்க ஊர்ல போய் உங்க பெருநாள் திடல்ல நீங்க நோன்பு பெருநாள் கொண்டாடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் சிந்திங்க. எந்த ஒரு அறிவுகட்ட மூடனாவது சொல்லியிருக்க முடியுமா? அதை ரசூலுல்லாஹ் மேல இந்த பழிய சுமத்துறாங்க. எப்படிப்பட்ட துரோகிகளாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அதாவது முதல் நாள் பிறைய பார்த்துட்டு அடுத்த நாள் சாயங்காலம் வந்து சேர்ந்திருக்காங்க. உங்க ஊர்ல போய் நீங்க பெருநாள் கொண்டாடுங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண? அங்கிருந்து புறப்பட்டு போனா அடுத்த நாள் சாயங்காலம் போய் சேருவாங்க. 3வது நாள் தான் அவங்க பெருநாள் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான, ஒரு தவறான ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் எந்த அளவு பெரும் பாவியாக இருக்க முடியும் சிரிச்சுப்பார். சரி, அடுத்த கேள்வி. அவர்களுக்கு பிறை பார்த்து நோன்பை விடக்கூடிய சட்டமே அவங்களுக்கு தெரியல. அவங்க எப்படி பெருநாள் தொழுது அவங்க கடத்தால போய் தொழுவாங்க? அந்த சட்டம் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க? கொஞ்சம் யோசிங்க. அதாவது நோன்பு வச்சுட்டாங்க பிறை பார்த்து, அடுத்த பிறை பார்த்தா நோன்பு கூட தெரியல. ரசூலுல்லாஹ் சட்டம் கேட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ஊருக்கு போய் உங்க திடல்ல பெருநாள் கொண்டாடுங்கன்னு சொன்னா, அப்ப அவங்களுக்கு எப்படி பெருநாள் தொழக்கூடிய அந்த தொழுகையுடைய சட்டம் தெரிஞ்சிருக்கு? சரி, அதே மாதிரி அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்து அடுத்த நாள் காலையில பெருநாள் கொண்டாடாம அவங்க ஊர்ல போய் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவங்க ஊர்ல உள்ள ஈதுகாவுக்கு அப்படியே ஒரு மகத்துவம் இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட 10 கேள்விகள் கேட்டு இன்னைக்கு 10 வருஷம் ஆகுது. 2000 கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது.
பதில் சொல்ல முடியாது. அத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டோம். சவுதியில ஒருத்தர் இருக்கிறார், நிறைய பேர் சவுதியில போயிருக்காங்க இன்னைக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் ஊருக்கு வரணும் ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க, எல்லாம் ஏற்பாடும் பண்ணி இருக்கிறாங்க. அன்னைக்கு மகரிப்ல அறிவிக்கிறாங்க பேரை பார்த்துட்டோம்னு சொல்லி. அவர் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து ஊருக்கு வந்துட்டார். உங்களுக்கு தெரியும் 4 மணி நேரம் பிரயாணம் தான். அங்கிருந்து மெட்ராஸ்க்கு வந்தாலும் விடிய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார். வீட்டுல வந்து கேட்டா, நாங்க 28வது நோன்புல தான் இருக்கோம், இன்னும் 2 நோன்பு எங்களுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரை பொறுத்த மட்டும் 30 நோன்பை முடிச்சவர் இந்த 2 நாளும் நோன்பு வைக்கணுமா, அல்லது அடுத்த நாள் அவர் பெருநாள் கொண்டாடணுமா? இன்ன வரைக்கும் பதில் இல்லை. அன்னைக்கு அப்படி வந்திருக்க முடியுமா? சவுதியில இருந்து ஒரே நாளைக்கு வந்து சேர முடியுமா? அன்னைக்கு சூழ்நிலை வேற, இன்னைக்கு சூழ்நிலை என்ன? அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில இருந்தும் ஒரு நாள் அங்க வந்து சேர்ந்துடலாம். அப்ப அங்க பிறப்பாத்துக்கு வந்து அவங்க கிரி என்ன? அதுல வந்து முட்டாள்தனமா ஒருத்தர் பதில் கொடுத்தாரு, 31 நோன்பு வைக்கலாம், 32 நோன்பு வைக்கலாம். அப்படியே செய்தி வந்துச்சு. அவ்வளவுதான். அவங்களுடைய அந்த சட்டத்தினுடைய விளைவு இதுதான், புரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்ணால பார்க்கணும்னு சொல்லக்கூடியவங்க இப்படிப்பட்ட அறிவுகட்ட மூடத்தனமான அறிவுக்கே எட்டாத சட்டங்களை சொல்வார்கள். அப்ப நம்ம சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கான், சிந்திச்சு பாருங்க, ஆய்வு செய்யுங்க. அன்றைய விட இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எந்த அளவு தந்திருக்கான்னு சொன்னா, ஒரு மாசம், அதாவது சந்திர கணக்குப்படி ஒரு மாசம் பூர்த்தி ஆவதற்கு 29.5309 நாட்கள் ஆகின்றது. இந்த அளவுக்கு துல்லிய கணக்கு அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 50 வருஷத்துக்கு பிறகு, 100 வருஷத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இன்னைக்கு சொல்றாங்க. எப்படி சொல்ல முடியுது? அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வுல கோளாறு ஏற்பட்டது, சொன்ன மாதிரி நடக்கலன்னு ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இல்ல. அதையும் தெளிவா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? 100 வருஷத்துக்கு பிறகு சந்திர கிரகணம் சரியா சொல்ல முடியும், சூரிய கிரகணத்தை பத்தி சொல்ல முடியும், என்னைக்கு முதல் பிறைங்கிறது துல்லியமா சொல்ல முடியும், மேகமூட்டமாக இருந்தால் மறைந்திருக்குமே அல்லாமல் கண்டிப்பாக பிறை இருக்கும். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் பிறையை கண்ணால் பார்த்துத்தான் முடிவு செய்திருக்கிறார்கள். இதை விட அபத்தமான ஒரு பதில் இருக்க முடியுமா? இதை விட அறிவீனமான ஒரு பதில் இருக்க முடியுமா? ஒத்துக்கிறாங்க, இருக்குது பிற, துல்லியமா தெரியுது, ஆனா வந்து இருக்கிறது துல்லியமா தெரியுது, மேகம் மறைச்சிருக்கு, அப்படிங்கெல்லாம் ஒத்துக்கிறவங்க கண்ணால பார்க்கணும்னு 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஆகுனா முதல் யாக்கத்தில் சொன்ன மாதிரி என்ன நடக்கும்? கடுமையில் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையான பிடியாக இருக்கும். இரையச்சம் உள்ளவர்கள் இப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது. நன்றாக புரியும். அல்லாஹ்வுடைய பயமும் மறுமையுடைய சிந்தனையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக இப்படி அதாவது முரணான கருத்துக்களை சொல்ல முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பெரிய கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கிறாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அமாவாசை இருக்கத்தானே செஞ்சுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் அமாவாசைக்கு அடுத்த நாள் பெருநாள் சொல்லியிருப்பாங்களே, அடுத்த நாள் முதல் தேதின்னு சொல்லியிருப்பாங்களே, ஏன் சொல்லல? ஒரு கேள்வி. சிலர் இதுல தடுமாறத்தான் செய்யறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, அமாவாசையை நம்ம சொல்லவே கிடையாது. அமாவாசையை சொன்னால் அதுல மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா அந்த அமாவாசையுடைய ஆரம்பம் உதாரணமா நடக்கக்கூடிய அன்றைக்கு சாயங்காலம் ஒரு 10-12 மணிக்கு மேல ஆரம்பிக்கிறது வச்சுக்கிடுங்க, அடுத்த நாள் வரைக்கும் அது நீடிக்கும். அதுவும் பூமிக்கும் அந்த சந்திரனுக்கு இருக்கிற தூரத்தை வச்சு நாள் டைம் கூடாது. பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, சீக்கிரம் ஓடிடும். தூரத்துல போனா அதிக டைம் எடுக்கும். உதாரணமாக தவாப் செய்யக்கூடியவங்க காபத்துல்லாஹ் பக்கத்துல தவாப் செய்யறாங்க, நீங்க ஒரு தவாஃபுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அதே சந்தர்ப்பத்தை தூரத்துல செய்யறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, எவ்வளவு டைம் எடுக்கும்? அத மாதிரி தான் அந்த சந்திரன் இருக்கிற ஒரு மேல கீழே வித்தியாசப்படுது. அப்ப அந்த அடிப்படையில சமயங்கள்ல சாயங்காலம் ஆரம்பிச்ச அமாவாசை அடுத்த நாள் வரைக்கும் நடக்கலாம். அது நம்முடைய கணக்கு கிடையாது. அன்னைக்கு இந்த கணக்கு தெரியும். எந்த கணக்கு தெரியுமா? சூரியன், சந்திரன், பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருது, கன்ஜங்ஷன் சொல்றாங்க, விளங்குதா? சங்கமம். அந்த டைம் இன்னைக்கு நமக்கு தெரியுது, அன்னைக்கு தெரியாது. இப்ப நம்ம அமாவாசை நடக்குது அடுத்த நாள் சொல்லவே கிடையாது. தவறு சில சொன்னாங்க, அது தவறு.
நாம என்ன சொல்றோம் சொன்னா சங்கமம் கன்ஜெக்ஷன் என்னைக்கு ஆகுதோ அதுக்கு அடுத்த நாள் தலைப்பற கன்ஜெக்ஷன். அதுல இன்னும் சவுதி செய்யக்கூடிய ஒரு தவறை கூட நான் சொல்லிடுறேன். சவுதி எப்படிப்பட்ட தவறு செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கன்ஜெக்ஷன் ஆகக்கூடியது யூடி பிரகாரம் கிழக்கு 0வா இருந்தா மேற்கு 24. அந்த கணக்கு இப்படி பார்க்கணும். சவுதியில 9 மணி 9 மணி. அந்த 9 மணிக்கு முன்னால கன்ஜெக்ஷன் ஆனால் அடுத்த நாளை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ போன பெருநாள் அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 9 மணி தாண்டிடுச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் தடுப்பாங்க. இது அவங்களுடைய ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப அவங்களுடைய கேலண்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கன்ஜெக்ஷன் ஆகக்கூடியது 9 மணிக்கு முன்னால இருந்தா பாருங்க, அடுத்த நாள் முதல் தேதி போட்டிருப்பாங்க. அந்த கன்ஜெக்ஷன் ஆகிறது 9 தாண்டி இருக்குன்னு வைங்க, அடுத்த நாள் முதல் தேதியில் போடுவாங்க. அது அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, என்றைக்கு கன்ஜெக்ஷன் ஆகுதோ அந்த கன்ஜெக்ஷன் டைம் எப்படி சொல்றோம், அந்த கன்ஜெக்ஷன் ஆகக்கூடிய நேரத்துல கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் ஒரே நாளில் உலகம் இருக்கின்றது. நன்றாக புரியுங்க. இந்த பக்கம் 0 டிகிரி, மேற்குல 24 மணி நேரம். இங்க ஜும்மா தொழுகிறாங்க, இங்க வியாழக்கிழமையுடைய லுஹர தொழுகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே ஜும்மாவை தொழக்கூடிய அதே நேரத்துல அதே சூரியனை பார்த்தவர்கள் இங்க என்ன பண்றாங்க, வியாழக்கிழமை லுஹர தொழுகிறாங்க. இதுக்கு மத்தியில இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 நேர தொழுகைகளும் நடக்குது அதே நேரத்தில். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது இங்க இடத்துல இருந்து உதாரணமா இங்க காலையில ஃபஜ்ர் தொழுகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து வச்சுக்கோங்கன்னா சில இடங்கள்ல முதல் நாளுடைய இஷாவை தொழுவாங்க, அப்ப மகரிப தொழுவாங்க, அப்புறம் அசர தொழுவாங்க, அப்புறம் லுஹர். ஒரே நேரத்தில் நடக்கிறது தான். இப்பவும் நமக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, உலகம் முழுதும் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, 5 நேர தொழுகை நடந்துட்டு இருக்கு. இதை புரியணும். நம்ம உலகம் முழுதும் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது, 5 நேர தொழுகையும் நடந்து கொண்டிருக்கிறது. அவரவர்கள் எந்த நேரத்தில் இருக்கிறார்களோ அந்த நேரத்துடைய தொழுகை அவர்கள் தொழுகிறார்கள். இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு நாள் யூடி டைம் அதை வச்சு சொல்றோம். யூனிவர்சல் டைம் எதை சொல்றோம்னு சொன்னா, இங்க 0 இங்க 24 மணி நேரம். அப்ப இதுக்கு மத்தியில இருக்கிறவங்க அத்தனை பேர் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த டேட் டைம் வேண்டா மாறலாம், வெள்ளிக்கிழமையா இருக்க, பாக்கி எல்லாம் வியாழக்கிழமை. என்னைக்கு கன்ஜெக்ஷன் ஆகுதோ அன்னைக்கு அந்த டைம்ல உலகம் முழுதும் ஒரே நேரத்துல தான் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க சொல்றோம், எங்க நடந்தாலும் சரி, இந்த மூலையில நடந்தாலும் சரி, இந்த மூலையில கன்ஜெக்ஷன் நடந்தாலும் சரி, அடுத்த நாள் முதல் தேதி. உதாரணமா இந்த மூலையில கன்ஜெக்ஷன் நடந்திருக்கு வைங்க, அமாவாசைன்னு சொன்னாலும் சரி, சூரிய கிரகணம் சொன்னாலும் சரி, அது அடுத்த நாள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னா, தேய்பிறை மாதத்தினுடைய கடைசி இந்த கன்ஜெக்ஷன் வரைக்கும் நடந்து முடிஞ்சு அந்த கன்ஜெக்ஷன் ஆன அடுத்த வினாடியிலிருந்து வளர்பிறை ஆரம்பித்து விடுகின்றது. நம்ம முஸ்லிம்ஸ்களை விட ஹிந்துக்கள் மிக அழகாக இதை வழங்கி வச்சிருக்கான். அவன் கணக்கு பார்க்கிற ஒரு தப்பு, அதாவது ருஜும் கடையில கணக்கு பார்க்கறான். ஆனா அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது பிறை, அதாவது அந்த அமாவாசை ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, ஆரம்பத்துல இருந்து அந்த கன்ஜெக்ஷன் வரைக்கும் தேய்பிறைங்கிறான். அதுல என்ன பண்றான்னு சொன்னா, இறந்தவர்களுக்காக வேண்டிய தீதி அதெல்லாம் செய்யறான். அந்த கன்ஜெக்ஷன் ஆகி இந்த பக்கம் வந்தோடனே வளர்முறைங்கிறான். அதுல சுபகாரியங்களை செய்யறான், திருமணம் நல்ல காரியங்களை செய்யறான். அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் சொல்றான், துளுக்கனுக்கு 3ஆம் நாள் தான் தலைப்பெருன்னு சொல்றான். என்ன காரணம், இவங்க மௌத்திகத்தை வச்சு அப்படி சொல்றான். உண்மையிலேயே இந்த நேர்கோட்டில் தாண்டிட்டாலே வளர்பிறை வந்து விடுகிறது, மாதம் ஆரம்பித்து விடுகின்றது. ஆனால் அன்று நாம் ஏன் அதை முதல் தெரியாக எடுக்கவில்லை? இது ஒரு சந்தேகம் இருக்கு. உதாரணமா விஞ்ஞானிகள்லாம் அதைத்தான் நியூமூன்கிறான், இந்த கன்ஜெக்ஷன் ஆகக்கூடிய இதைத்தான் நியூமூன்கிறான். நாம ஏன் அதை நியூமூனை எடுக்கல? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த நாளில் மாதத்தினுடைய முடிவு பகுதி இருக்கின்றது, பழைய மாதத்தினுடைய. இந்த பகுதியில மாதத்தினுடைய புதிய மாதத்துடைய ஆரம்ப பகுதி இருக்கின்றது. 2 கலந்து இருக்கின்றது. என்னைக்கு கன்ஜெக்ஷன் ஆகுதோ அன்றைக்கு பழைய மாதம் இருக்கின்றது, புதிய மாதம் இருக்கின்றது. கன்ஜெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பழைய மாதம், கன்ஜெக்ஷனுக்கு பிறகு வர்றது புதிய மாதம். அதனால் தான் அன்றைக்கு முதல் பிறையாக நாம் எடுக்காமல் அடுத்த நாள் காலையில ஃபஜ்ரிலிருந்து நாளை ஆரம்பிக்கும் சொல்றோம். குர்ஆன் அதான் சொல்லுது. இவங்க எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறுகள் நடக்கு தெரியுமா?
இந்த லைலத்தில் வரக்கூடிய பதம் இருக்கின்றத சில இடங்கள்ல நாளை குறிக்கும். அதை அவர்கள் இரவுன்னு மொழிபெயர்க்கிறாங்க. பெரிய தவறு. உதாரணமா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்ங்கிறத லைலத்துடைய நாள்னு தான் அல்லாஹ் சொல்றான், இரவுன்னு சொல்லல. பெரிய தவறு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நாள்னு சொல்லும் போதுதான் 24 மார்க்கம், இரவுன்னு சொன்னா 12 மணி நேரம் தான். அப்போ லைலத்துல் கத்ருடைய நாள் 12 மணி நேரம் தான் இருக்கா? அப்ப பாக்கி உள்ள 12 மணி நேரத்துக்கு அதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணணும்? அவங்களுக்கு இரவாக நேரத்தில் அது கிடைக்கும். ரைட்டு, உங்க அறிவுப்படி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு இரவு 12 மணி, உங்களுக்கு லைலத்துல் கத்ரு. அவங்களுக்குள்ள 12 மணியில லைலத்துல் கத்ரு. 12 மணி எத்தனை? 24 தானே? அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? ஏன் இரவுன்னு சொல்றீங்க? அது இரவு கிடையாது, அது நாள். சில இடங்கள்ல நாள். இப்ப இதை கூட அந்த ஒரு ஹதீஸ்ல உதாரணமா அந்த இப்னு அப்பாஸ் கேட்கும் பொழுது, எந்த நாளுடைய பிறையோ அந்த நாளுடைய பிறைன்னு சொல்றாருல்ல, இன்றைய தினம் பார்த்தீர். அதுல லைலத்துங்கிற பதம் தான் வருது அரபியில, ஆனா இரவுன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவுடைய பிறையா. ஏன்னா பிறை அரை நாள் தான் இருக்குமா? இரவுக்கு மட்டும்தான் இருக்குமா? பிறை ஒரு நாளை கணக்குறது. அப்ப அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் குர்ஆன்ல. அப்புறம் எப்படி அரை நாள் இருக்காது? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அவங்க இஷ்டம்